शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् साधुर्लभानराणां हरिभक्तिः पाठं गतिं इन्द्रा कोहि भगवत्प्रिया यो अन्यं नो विद्येतेऽनुद्विग्नः तस्मात् सिद्धिः तपसः बुद्धित्वनो कुतुरे कुतो बुद्धिः वृद्धोपसेवया ये वृद्धाः ये धर्मतत्त्वज्ञाः सम्भाव्यस्य च मरणादधिकं किं दुर्यतो भवति लोके सुखी भवति कः धनवान् धनमपि गतिं यदश्रेष्ठम् प्रश्नोत्तर नमः ஆச்சாரியால் பிரகரணங்கள்ல அந்நியமான ஒரு பிரகரணம். சின்ன சின்ன கேள்விகளும் அதுக்கு தகுந்ததான பதில்களும் சாஸ்திரியமான உபனிஷத்தையும் வேதங்களையும் எடுக்கக்கூடிய பதில்களை நமக்கு அழகா அமைச்சு கொடுத்தது. இத கேள்வியும் சரி பதிலையும் சரி நொற்று பண்ணிவிடலாம். அழகான ஸ்லோகமா டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிப்பட்டதான ஒரு பிரகரணத்துல நாம் 41 ஸ்லோகங்கள் வந்திருக்கோம். அதுக்கு மேல மனுஷனுக்கு கரைக்காது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். வரதுல இல்லாத பொருள் அதனால கிடைக்கல. பொருள் கிடைக்காது என்ன ஒண்ணு சப்ளையே இல்லாம கிடைக்காது. எதுவுமே இல்ல யாருக்கும் மேனுபேக்சர் பண்ண என்ன பண்றது, அது கிடைக்காது, ஸ்டாக் இருக்காது, வராது அப்படின்னு பாக்குறது. அது மாதிரியோ அப்படி இல்லை. மனுஷன் அந்த பக்கம் கொட்டி கிடந்தாலும் அந்த பக்கம் போறதில்லை. அது என்ன, அதான் அறிவு. பகவத் பக்தி இருக்கிறதுல அது ரொம்ப கஷ்டம். ஏன் கொஞ்சம் யோசனைப்படும். ஏன் அதை அனுஷ்டானம் பண்ண மாட்டேங்கிறேன்? மனுஷன் பிறக்கப்பவே மனுஷனோட சேர்ந்து 5 புலன்கள் கொள்ளது. இந்த புலன்கள்லாம் என்ன பண்ணிருக்குன்னு அவுட் சைடா இருக்கு. பகவான் என்ன பண்ணியிருக்கார்? பிரம்மதேவர் புலன்களை வெளிநோக்கி சிருஷ்டி பண்ணியிருக்கார். புலன்களை வெளிநோக்கி சிருஷ்டி பண்ணிருக்கார். தஸ்மா பராங் பசியத்தி நான் அந்தராத்மன். ஆகையால் மனுஷியாதான் வெளிநோக்கியே பார்த்துருக்கார். வெளிநோக்கி பார்த்துட்டே இருந்தா நம்மள கண்ண பறிக்கிறது. அந்த பொருள் எல்லாம் பார்த்தா அது அழகா பறிக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இல்லாமலேயே வெளியே ஓட வேண்டியத மனசு ஓடிச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் எனக்கு இல்ல. தனை தனை ரூபமே புத்தா திருதி துரியா ஆத்மசம் சம்மனஸ்கிருத்வா அகிஞ்சிதே. வெளியில ஓடி மனசை திருப்பி கொண்டு வைக்கக்கூடியதான திறமை எனக்கு இல்ல. அந்த மனசும் நினைச்சனதுக்கு ஓடி போறது. பொருள்களா புலன்களை இழுக்கிறது. இந்திரியே இப்படி இந்த மனசு வெளியில ஓடி போறது, மனசை கொண்டு வந்து நிறுத்துறது இவனுக்கு சிரமமா இருக்கு. ஆகையம் என்ன ஆயிடுது அப்படின்னா இவனுடைய மனசு வீர சுத்தி இருக்கிறத பகவானை பத்தி நினைக்கிறது. பிரதோஷம் அன்னைக்கு சாயங்கால வேலை பகவான நினைக்கிறோம். கோயிலுக்கு போனோம்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. கூட்டத்திலையும் பகவான நினைச்சவா எத்தனை பேரும் கொஞ்சம் வேலைப்பாரு. நீங்க ஏகாந்தமா இருந்து அதே ஹரதி பாபான சுத்த சித்தா அந்த பகவான இதயத்துல ஒரு க்ஷணம் பார்த்தா போதும். தியானம் பண்ணுவேன். கல்கத்தா பத்மங்களோட பகவான் இருந்தார். கிரீடங்களோடையும் ஆபரணங்களோடையும் அப்படியே ஆனந்தமா குச்சி கூட முகமா இருக்க அந்த குருவாயூர்னா அக்கரே பக்தியான செய்தோ நிமிடத்துக்குள்ளா யாவலையும் உலகமாரோ அப்படியே ஆனந்தம் ஒரு க்ஷணம் நினைச்சு பாருங்க. மனசுல அந்த மனசால் நினைக்க முடியும். போட்டோவாவது பாருங்க அப்படி நீங்க வழிஞ்சே இருந்ததுன்னா பகவத் பக்தி கால ஒளிவரும். ஆனா அது வட்டலம் இல்லை மனுஷன். அதான் ஹரிபக்தி உலகத்துல பண்ண கூடாதான வாசகம் எது?
அது என்ன பாதகம் சத்தியம் ஹிம்சா ரொம்ப தப்பு. ஆனா இதுலதான் எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம். யாராவது எழுந்து அவளை சமாஷ் பண்றது, அவளை குறைச்சலா பேசுறது, இத பொருளே இருந்து குழந்தை இருந்து கிழித்து போறது, முதுகு அடி எடுத்துட்டு போறது, வேற ஒண்ணும் வேண்டாம். லோன் பிளஸ் ஃபிளவர்னு போட்டிருக்கோம். ஃபிளவர் ரோட ஒருத்தர் இந்த போட்டே எடுத்துக்க போட்டு போற என்ன பண்றது? எது வேண்டாம்னு சொல்றோமோ சும்மாவே அதுதான் ஏன் சுவாமி அதுக்கு ஒண்ணு சமாளிச்சிருந்த அதுக்கு உங்களாக எப்படி இருக்கும் எல்லாரையும் நிறுத்தப்படுத்த இந்த வழக்கம் முதலே கூட எப்பொழுதும் என்ன பண்ணா 4 பேரை சந்தோஷப்படுத்தணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் நினைச்சுட்டே இருந்தே யார் அட்லீஸ்ட் சிந்தம் பண்றதாக இருக்கும். இந்த சிந்தையானது அது எந்த அளவுக்கு நமக்கு இன்னொரு நாளைக்கு பாதிக்கும்னு தெரியாது. என்ன நீங்க பண்ணக்கூடியதான சின்ன செயல் இருக்கிற இந்த செயல் அவருடைய மனத்தை எப்படி நோகடிக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. இங்க சாதாரணமா நான் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த சாதாரணமா நினைச்சா அவருடைய மனதுக்கு எப்படி தாக்கம் தெரியும். ஏன்னா அவருடைய மனசு எந்நிலையில் இருக்கோ உங்களுக்கு தெரியாது இல்லையோ. சில பேர் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒருத்தர் சொன்னா அவரை குழந்தை காராபுத்தி வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா டாக்டர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டா பிராணம் விட்டான் அந்த பையன். அது விட்டதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அவருக்கு சட்டத்துல காராபுத்தி போட்டு கொடுத்தா அவருக்கு மனசுக்கு வரணும். அது போய் 20 வருஷம் ஆயிருக்கு அந்த பையன். இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது. இது என்னங்க அவருக்கு என்ன தெரிஞ்சு காராபுத்தி வேறு வச்சுட்டாங்க. என்னடா அது அந்த வார்த்தையை கேட்டால் அவர் இந்த ஊரை விட்டப்பட்டாங்க. இந்த மனுஷன் நீங்க சொல்ற சின்ன வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தை எந்த அளவுக்கு இன்னொரு மனுஷனா அவர் தடுக்கும் அவரை ஹிம்சப்படுத்தவும் தெரியாது. அதனால யாரையும் கேடனம் பண்ணக்கூடாது. நம்ம சின்னது நினைச்சிட்டு அது அவன் பெருசா எடுத்துப்பார். சிலது நீங்களும் ஏன் தெரியுது அவ்வளவு பெருசா எடுத்துருக்கேன் அப்படின்னு இதை சொல்வேன். வாழ்க்கையில என்னென்ன இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னு தெரியும். முதல்ல என்ன சொன்ன யாரையும் சிந்தம் பண்றதோ சமாளம் பண்றதோ பரிகாசம் பண்றதோ கூடாது. இந்த பரிகாசம் ஒரு சமயத்துல விஷயத்தையே மாற்றி விடுறது. துஷ்யந்தன் கண்வாசனத்துக்கு போல கண்வாசனத்துக்கு போனதுமே அங்க எதனா அங்கே சகுந்தலையை பார்த்த சகுந்தலையை பார்த்ததுமே இவருக்கு தெரியாமலேயே அந்த சகுந்தலை மேல அபிப்பிராயம் ஏற்பட்டது துஷ்யந்த மகாராஜருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து அப்படி வந்து ஆசிரமத்துல இருக்கிற பெண்ணா இருக்கணும். அது பிராமண பெண்ணா தானே இருக்கணும். நான் சத்திரியனாலே என் மனசு எங்க போலாம் நம்ப முடியாது. முனிவருக்கு தெரிஞ்சு கமிச்சு விடுவாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டேன் வருத்தப்பட்ட. அதுக்கப்புறம் அவரே தீர்மானம் பண்ணார். எப்ப என்னுடைய மனசு போச்சோ அப்ப அது மிகத்தோடாதான் இருக்கணும். நான் எப்பொழுதுமே கெட்ட நடந்தவே மறந்து விட்டதே இல்லை. இத்தனை வருஷமாக நான் எப்பப்ப எந்த ஒரு சின்ன செயலை பண்ணினாலும் அது சாஸ்திரியமா இருக்கா நினைச்சு தீர்மானம் பண்ணிதான் மனதை விட்டுருக்கேன். எப்ப தெரியாம என் மனசு போயிருந்தோம்னா வேற வழியாதான் இருக்கணும் அப்படின்னு தானா பேசல. அதுக்கப்புறம் போய் விசாரிச்சு கேட்டார். கண்வர் கேட்டதுன்னு இதை நம்மாத்த பொண்ணுங்க சகுந்தல சத்தியமா இருக்கக்கூடியதான விஸ்வாமித்திரனுக்கும் மேனடிக்கும் பிறந்த அவாடா கேட்டாங்க. இவங்க லவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கோத்தமா இருக்குன்னா கட்டம்னா ஆனா இந்த காந்தல் வரத்துக்கு கோத்திரம் நடந்தது தெரியாது கெடுங்க விவகாரம் நடந்துச்சு. இதெல்லாம் விவகாரமாச்ச அப்படின்னு நான் அப்புறம் மனசு தெரியல எல்லாமா. அதுக்கப்புறம் மோதலத்தை மாதிரி எல்லாம் வீட்டுக்கு வர கிடைக்கல. இது ரிசூஷன் பக்கத்துல இருக்கிறதுல இவன் கொண்டு போய் அம்மா கிட்ட சொல்லுக்க போற இந்த விஷயத்த அப்படின்னு நினைச்சிருந்தது. என்ன பண்ண இல்ல சும்மா போயிருந்தேன் என்னமா ஒண்ணும் இல்லைன்னு அப்படின்னு பரிகாரம் செய்தவங்க கட்டே பரமாத்தே நகரம் சமாச்சாரம் பண்ணினேன். ஊர்ல இருந்து இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையோ அவ்வளவுதான். நான் என்னது இது ஒண்ணு லவ் பண்றது ஒண்ணு இருப்பேன் அப்படின்னு விட்டாரு. இவர் இதை கவனிக்கவே இல்லை. இது விட்டாரு. அவனுக்கு சாப்பாடு கூட தெரியும். அப்பப்ப வேற வேலைக்கு நடந்து வரதா புத்தி வரதா இதையே சம்மந்தம் இருக்கானா
இவன் நிஜமாகவே இந்த நடந்த விஷயத்த தோடலாம் மறந்துட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சகுந்தலையை கொண்டு விடலாம் காலத்துல பக்கத்துல இருக்கிறவங்க சொன்ன வேண்டாம். ஆமா நம்ம போனோம், உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஞாபகப்படுத்த வேண்டாம், படுத்தலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு சொல்லி வச்சிருந்த எல்லாம் பொய்யுது. இந்த பொய்யுதுக்கு நம்பிடாமா. ஆனா என்னடா இருக்குன்னா அன்னைக்கு பண்ணிடுறாங்க பரிகாரம். இப்பொழுது சகுந்தலைக்கு விஷயம் செஞ்சு சேர விடாம அதுக்கப்புறம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 12-13 வருஷம் சரியாக அவருக்கு ஒரு குழந்தை இல்லாம ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பரதம் பிறந்த பிறகு மொழியிலே இருக்கிறப்ப அந்த ஆசிரமத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்னாயிட்டா கதாம்பரம் சரி கேட்டோம்னா அன்னைக்கு இந்த ஒரு பரிகாசம்னு ஒண்ணு பண்ணினாரு பார்த்தா அது வாழ்க்கையில விளக்காது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில விளையாடக்கூடாது. ஆனா சமாளி பண்ணக்கூடாது. மனுஷன் எப்படி இருக்கணும்னு கேட்க இருந்து குறைச்சுக்கோ. ஹெட்போன்ல சார்ஜ் ஆகிறதுக்கு பேசாதீங்கோ. எது அவசியம் வேணுமா அதான் பேசலாம். அதனால மனுஷன் துன்புறுத்தல் சிந்த பண்றது நகைச்சியா சவா உண்டா. எறும்புக்கு கூட நீங்க ஹிம்சை பண்ணக்கூடாது. அதனாலதான் இந்த 4 மாசம் இருக்க இந்த இதுல சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்துல வருஷம் நடந்தா பூச்சிகள்லாம் போகும், எறும்புலாம் போகும். ஏன் தெரியுமா? இந்த மழை காலையில அதனுடைய வீடெல்லாம் அந்த புத்தெல்லாம் மழையில ரொம்ப போச்சு. வீடெல்லாம் ரொம்ப போச்சு. ஏதோ ஒரு 2-3 நாள் நம்ம ஊர்ல மழை பெஞ்சதுன்னா ஜனங்கள்லாம் போயிட்டு அது எது நினைச்சிருந்து ஒரே ஜலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நிறுத்த என்னன்னு தெரியல. ஏதே வரலையா என்ன பண்றது? எல்லா இடத்தையும் பண்ண வேண்டியதானே. எங்க பிழைச்சு இருந்தாலும் முதல்ல கண்டல் கமலைகளுக்கு ஏது கொடுக்கல, ஏது போறாது, கண்டறது எப்போ பண்ணிட்டு இருக்காங்க வாரம் முழுக்க. எவர்தான் பண்ண முடியுமா? யாரும் சும்மா இல்ல 4 பேர் சகாயம் பண்ணக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்திலேயே இருக்கலாம் இல்ல. ஆனா பூச்சிகள்லாம் என்ன பண்ணும்? பாம்பு குத்து முழுக்க ஜலம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணாங்க? வெளியில வந்து அந்த இடத்த நம்ம நடந்தோம்னா நம்ம காதல் மேல பட்டதுல பிராண விட்டுரும். ஆயா இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகாதுங்கோ அப்படின்னு சன்னியாசிகள்னா 2 மாசம் 4 மாசம் இருக்கணும். காட்டூர் மாசம் பிரதம் அந்த கபர் மாசத்துல 19 மாசம் இருக்கிறதுனால 4 பட்டங்கள் 2 மாதங்கள் ஒரு இடத்துல இருக்காது. எதுக்கு? நைசியா சவா பூதானி எந்த பிராணிக்கு ஹிம்சை பண்ணப்படாதுங்கிற அபிப்பிராயத்தில் இதை ஹிம்சை பண்ணப்படாது. எந்த அளவுக்கு நம்ம ஊர் நாட்டுல ஊர் இருக்குன்னு பாருங்க. அதனால பாத்தகனுக்கு தான் ஹிம்சை. பாத்தகம் ஹிம்சா கோடி பிரியாது. பகவான் ரொம்ப இஷ்டமானவர் யாரு சார்? யாரு தெரியுமா? நானும் நோகாம இன்னொருத்தரையும் நோய்க்காம இருக்கிறவங்க. அந்நியம் உத்வேகையே அனுப்பிக்கணும். 2 இருக்கு. இன்னொருத்தரை கொந்தளிக்கும்படி பண்ணாம இருக்கணும். அதே சமயத்துல இன்னொருத்தர் அவளை ஏதாவது வார்த்தை சொன்னா நீங்கள் கொந்தளிக்கப்படாது. அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன நீங்களும் அப்படி வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அனாவசியமா இன்னொருத்தர் இஷ்டப்படுத்துவாரு. அவன் அந்த ரியாக்ஷன் இருக்க பாருங்களா, அதை ரொம்ப எந்த வார்த்தை யார் சொன்னாலும் இம்மிடியேட்டா ஆக்ட் பண்ணாதீங்கோ. முதல்ல 2 நிமிஷம் சும்மா இருக்கணும். அந்த 2 நிமிஷம் நீங்க சும்மா இருந்துட்டேன்னா அவரும் பரவாயில்ல. அதுக்காக யார் சொன்ன ஒரு 6 மாசம் அப்படின்னு கூடாது. எது சொல்லுங்க அப்படியாச்சா டக்குனு எழுதுவா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்து அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண. ஏன்னா இந்த மனசு வாதையை கேட்டதுமே அந்த சமயத்துல நீங்க எடுத்ததுனால டெசிஷன் தப்பா போயிடும். ஆகையால் எந்த வார்த்தை கேட்டாலும் ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கும். அப்படி யோசனை பண்ணுவோம். அதுக்குதான் அது ஞாபகம். மனுஷனுக்கு என்ன வேணும்? யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலோ ஒரு செயலை செஞ்சாலும் அது கட்ட கொந்தளிக்கிறதோ அல்லது இன்னொரு கொந்தளிக்கும்படி பண்றதோ அவரை கவர்படும்படி பண்றதோ இந்த 2 நீங்க பண்ணலைன்னா அத்தியந்தம் பகவானுக்கு ரொம்ப பகவானுக்கு இஷ்டமான காரியம். நம்மளையும் பகவான் எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? இதுல இருக்கணும். மனசுல எந்த வார்த்தை வந்தாலும் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாது. அவருக்கு தெரியாம இருக்க உங்களை வைக்கணும், உங்களை வைக்கணும்னு வைக்கணும் இருக்கலாம். எதை பண்ணினாலும் வைக்கணும்னு இருப்பாங்க. அவ வார்த்தை கவலையே படாது. அக்கறை யாராவது வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரியலா வேண்டு எண்ணத்துலதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் விடாம வெற்றே இருந்தாலும் உங்களை விட்டுங்களேன். அதுக்கப்புறம் என்ன சும்மா இல்லைன்னா பாட்டக போயிடும். இது கல் இது பிரயோசனம்
ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியுமா, நீங்க திருப்பி சொல்வேன்னு எதிர்பார்க்கணும். நீங்க சொன்ன என்ன அதுக்கு அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தை வரும். என்னங்க முதல்ல ரியாக்ஷன், எப்ப இந்த ரியாக்ஷன் நிறுத்திட்டோ அப்ப என்ன சொன்னார், பரமசாந்தம் கோபத்தை ஜெயிக்கிறது எப்படி ரொம்ப பேர் கேட்கலாம். ஆசை ஜெயிக்கிறது எப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆசை ஜெயிக்கணும்னு ஆசையே இல்லை. சொல்றோம் ஆசை ஜெயிக்கணும்னா அந்த ஆசை யாருக்கும் வரல. ஆனா கோபத்தை ஜெயிக்கிறது மட்டும் ஜெயிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கான். ஜெயிக்கிறது எப்படி செய்யல, ஜெயிக்கிறதுக்கு வழி வரலாம். வேற ஒண்ணும் சில சமயத்துல ஒரு 5 நிமிஷம் வேணாலும் கோபம் கடந்துட்டே இருக்கு நமக்கு. ஆனா அது ஒண்ணும் பண்ணாது. எப்ப நீங்க ஆக்ட் பண்றீங்களோ அப்பதான் அது உங்க சக்திய மீறி வந்துடும். ஆக கொஞ்சம் நிறுத்தி ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா அதனுடைய போர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறையும். காமக்ரோதோத்சவம் வேகம் தோடும் இகைவா, இங்கேயே யாருன்னா அவன் தான் சரித்திர இகைவையா இங்கே இந்த உலகத்திலேயே இருக்கும் பொழுது காமக்ரோதோத்சவம் வேகம், காமக்ரோதம் இல்ல, அந்த காமக்ரோதத்தினால வரக்கூடியதான வேகத்தை யார் தடுக்கிறானோ பதவிதை நிதானமா கொட வேண்டாம். இப்ப என்ன அது அசாம வாழ்க்கையில அதுல இல்லாத செய்தி கிடையாது. அத்தனையும் வரம் சொல்லிருக்க நம்ம பகவானே அவரே சொல்ற அவஜானன் இமாமூடா என்ன போய் வைக்கமா சாதாரண மனுஷன் என்ன மானுஷம் மாத்திரம் இந்த மாதிரி நான் மனுஷனா பறந்து அதுதான் இருக்கிறார். நமக்கு எப்படி புரியுதோ அதே மாதிரிதான் பகவானுக்கு நான் அவருக்கே வருத்தத்தை நம்ம கொடுக்கிறோம். வாழ்க்கையில பகவத்கீதைய பார்த்துட்டே இருக்கணும். எப்படி நிதானமா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு ஆனந்தமாக போற்றும். அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு சித்தி வேணும், வாக்கு சித்தி எது சொல்றாரோ அது நடக்கிறது. அதே போல எந்த காரியம் எடுத்தாலும் அது ஜெயத்தாடையது, நடுவில் விக்கிரங்கள் இருந்தாலும் கடைசியில ஜெயமாக முடியாது. இப்படி சில சித்திகள். அதுக்கு மூலம் என்ன, மூலம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம பண்றதில்லை. எல்லோரும் பண்ணலாம். புருஷனாகட்டும், ஸ்திரீகளாகட்டும், வயசானவனாகட்டும், சின்ன குழந்தைகளாகட்டும், எல்லோரும் பண்ணலாம். 8வது வயசுல எல்லோருக்கும் காயத்ரி மந்திரம் பண்ணலாமோ. ஸ்திரீகளா இருந்தாலும் ஒரு பஞ்சாட்சரத்தை எடுத்துக்கலாம், அட்டாட்சர மந்திரம் ஒரு மந்திரமும் வேண்டாம். ராமநாமா சொன்னா போதும். குருட்ட போய் ராமநாமான்னு சொல்லுவோம், கேட்டுன்னா சொல்லலாமோ இல்லையோ. இதை நீங்க இருந்தோடு ஒரு 100 தரம் 300 தரம் அது ஒரு இடத்துல உட்கார்ந்து சொந்த பழகினீங்கன்னா நிறைய சித்திகள் உண்டு. உலகமெல்லாம் உங்களுக்கு வசமாகணும்னு நினைக்காதீங்க. அவ வழியில இருக்கட்டும், நீங்க சொன்னபடி அவன் நடந்துக்க வேண்டாம். ஆனா என்னங்க, நமக்கு இடையூறு இல்லாம நிறைய காரியங்கள். ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்காரு, மனுஷர்களுக்கு முக்கியமாக மனுஷன் சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு சித்திகள் வேணும் அப்படின்னு. சித்தினா இல்ல அட்டமா ஆதி வரைக்கும் போக வேண்டாம். சாதாரணமான வாக்கு, சாதாரணமான நம்ம காசு வேணும்னு நினைச்சா அந்த சமயத்துக்கு அது வருது. எது வேணும் நினைச்சா அந்த சமயத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு நமக்கு சகாயம் பண்றது. இப்படிப்பட்டதான ஒரு சித்தி மனதுல கவலை இல்லாம சாந்தமா ஒரு சித்தி வேணுமே ஏதாவது ஜபம் பண்ண மனசு நிறுத்தி நீங்க ஏதோ ஒரு மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிட்டே இருந்தா மனசு நடுபடும். நீங்க அது மெக்கானிக்கலா தான் ஜபிக்கிறது, மெக்கானிக்கலா தான் ஜபிக்கிறது. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜபிச்சுட்டே இருந்தா 5 நிமிஷம் மனசு இருக்கும். அது முதலே ஆகுது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் அது பண்ணிட்டே இருந்தேன்னா மனசு கட்ட நீக்கும். அந்த மனசு நிற்கக்கூடியதான வளர்ந்த மனசு வந்திருந்ததுனால் அது ருசிகண்ட கொண்டு அதுவே இருக்கும். மனசு கொந்தளிச்சு நம்மளால தாங்க முடியாம இருந்து இருந்து மனசுக்கு ஒரு ரெஸ்ட் வந்ததுன்னா மறுபடியும் அது வேணும் அப்படின்னு மனசு இருக்கும். அந்த நிலை நான் கொடுக்கல. மனுஷாருக்கு ரொம்ப முக்கியமானதுல ஜபம். இந்த ஜபம் தான் தபசு. அப்படி இத தபஸ் பண்ணினா
இன்னொரு அட்வான்டேஜ் என்னதுன்னா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்ல வேலை செய்யும். இந்த காயத்ரி மந்திரம்னா தியோயோனா பிரச்சோதயா, என்னுடைய மனத்தை என்னுடைய எண்ணங்களை நல்வழியாகவே தூண்டுவாளா இதான் பெயர். அசதோமா சத்தமய, சமசோமா ஜோதிஷமய, ருச்சியோர்மா அமிர்தமய. அசதோமா சத்தமய, இங்கே அதற்கு அசத்த விஷயங்கள்ல போய் கொண்டிருக்கிற என் மனதை சத்தமய நல்ல வழியில தூண்டி விடுங்கள். அமிர்தோமா, அமிர்தத்திலிருந்து எனக்கு நல்லதா பண்ணி கொடுதோ, மரணத்திலிருந்து எனக்கு அமிர்தத்தை கொடுதோ, இப்படிலாம் இருடு சமதோமா யோசிச்சமைய, இருடு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பேர் எதை கேட்டாங்க, இது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுவும் தோணலை எனக்கு, இப்படிதான் சொல்லிருக்கான். ஒண்ணு மனதில் கிடைச்சது என்ன பண்றது, சமதோமா ஜோதிர்கம, இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எங்களுக்கு நிச்சயத்தை கொடுப்பேன். நிறைய விஷயங்களை இப்படி சொன்னா அம்மா கோவம், அப்படி சொன்னா ஆட்டுக்காரி கோவம், என்ன மட்டும் எத்தனை பொருட்கள் கோல பண்ண தெரியுமோ. கடைகள் என்ன இந்த தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனா அவன் 2 பேரும் ஒன்னா செல்லுவா, உங்களை விட்டுருவாங்க போர் ஒண்ணு என்ன சமதோமா ஜோதிர்கமய ருச்சியோர்மா அமிர்தமய. ஐய மக்களும் கிடையாது, ராமநாமா இருக்கு போறோம். ஆனா ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஏம் கீதா நாமசகஸ்ரம், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் பகவத்கீதை இருந்தது, அது என்ன இருக்கு என்ன சொல்லிருக்கு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்குங்க, முடிந்த ஸ்லோகம் ஏதோ ஒரு படிக்க, அது என்னதான் சொல்லி இருக்குன்னு தியானம் பண்ணுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2 ஸ்பீட்ல சொல்லலாம். விஷ்ணு விஷ்ணு பிரபு இந்த ஸ்பீட்ல பார்த்தா ஒரு நாம 2 நாம ஏதோ 2 லைனுக்கு என்ன இருக்கோ அதுதான் மனசுல ஆக்கிக்கிறோம். வேகமா படிக்கிறோம், டைம் இல்லை, அப்படி இவ்வளவு வேகமா வந்தா நடக்காது, வேகமா படிச்சிருக்கோம். அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுங்க, இந்த 2 லைன் விட்டு அடுத்த 2 லைன் யோஜனை பண்ணுங்க. கெடுக்கமோ இல்லையா, இதான் பண்ண. இத பண்ணினா என்ன ஆகும்னா தெளிவான ஒரு மனசு கிடைக்கும். இது கிடைக்கலே, இது பண்ண முடியும், இது பண்றதா அது பண்றதா கண்டுக்கு நம்ம தெளிவு கிடைக்கும். அந்த புத்தி எங்க இருந்து புத்தேஸ்வரம் பிராமணன். ஏன்னா அவங்க காயத்ரி ஜபத்தை பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணினா புத்தி வரும். புதோ புத்தி, புத்தின்னு என்ன ரொம்ப பேர் புதோ புத்தின்னா எங்க இருந்து புத்தி வருது, கடையில வந்து அர்த்தம் சொல்லாதீங்க. புதோ புத்தின்னு எங்க இருந்து சொல்லக்கூடாது. புத்தின்னா என்னது, அதுதான் புருஷோபதேவையா, ஆண்களை சேவைப்படும். பெரியோர்கள் படிச்சா ஞானிகள் அவளுக்கு தொண்டு பண்ணணும். சத்திச்சு பிரபாதேன பரிப்பிரச்சன சேவையா உபதேசம் செய்தே ஞானம் ஞானின தத்வதர்சி, அதை அறிந்து படி. எதை அறியணுமோ அதை அறிந்து கொள். எப்படி என்ன சத்திச்சு பிரபாதேன அவை நமஸ்காரம் பண்ணு. பரிப்பிரச்சனம் என்ன அது என்ன கேளு, அவ சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு எதுவும் வேண்டாம், உலகத்துல இது வேணும் அது வேணும் நினைக்கிறதே இல்லை. மகான்களுக்கு இதை கொடுக்காது கொண்டுவா காடு கொண்டுவா கேட்கல, கேட்டா அவன் குரு இல்லை. ஏன் அவளுக்கு ஒண்ணு பகவான் கொடுத்திருக்கார், 2வது அவளுக்கு இதெல்லாம் ஆசை இல்லை. அப்படி அவளுக்கு என்ன தேவையா, அவளுக்கு தொண்டு பண்ணணும். பரிப்பிரச்சன தேவையா, அவ என்ன பண்றா, உபதேசே ஞானம். அவ என்ன பண்றா, அவன் எத்தனையோ வருஷங்கள்ல எங்கேயோ கஷ்டப்பட்டு எந்த மூலையிலேயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான விஷயத்தை நீங்க கேட்டதுமே கொட்டிவிடும். என்ன அதான் கருணாமயனா, நான் 10 வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் அவளை சீக்கிரமா கொடுத்தேனா அப்படின்னு நினைக்க மாட்டார். ஏன்னா நம்ம இருக்கிறது 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்கிறதாரு, அந்த எதை கேட்டாலும் சொல்லிட்டாரு. உபதேசே ஞானம் ஞானினா தத்துவதர்சிதா, தர்மத்தை பார்த்தவா ஞானம் உடையவா. நம்ம மூல மகான்கள்லாம் எப்படின்னா புத்தகத்தை பார்த்து சொல்றேன், அங்கிட்ட இருக்கு எடுத்து சொல்றேன் இல்லையா, அது எப்பொழுதும் மூவிங் வைப்பது வெறுவாக இருந்துட்டு இருக்கு. எப்ப நீங்க கேட்டாலும் அதை சொல்லக்கூடியதான நிலையில இருக்கா மகான்கள். ஆயா அவளை சேவை பண்ணிட்டு ஞானம் எப்படி வரும், இது கேட்டது அடுத்தது. சார் வயசான வாங்கல யார், விருந்தாள யாரு,
பாருங்க அந்த கேள்வி. ஏ விருத்தா ஏ கர்ம தத்துவஜா, கர்ம தத்துவத்தை அறிந்தவர், கர்மம் மீமாம்சை படித்தார்கள், தத்துவம் வேதாந்தத்தை வாய்ந்தது, கர்ம சூக்ஷ்மங்கள் இந்த 2 சாஸ்திரங்கள். மீமாம்சையும் வேதாந்தமும் வேதமும் வேத பாக்கியமும் பாக்கி சதாச்சார அனுஷ்டானத்திலேயே இருக்கா பாருங்க. சர்வதா ஜபம் பண்ணிட்டு சர்வதா பகவன் நாம சொல்லிக் கொண்டே இருக்காளே, அவ இருக்காளே, அவ சொன்னாலே போதும். கர்ம தத்துவஜா இது வரைக்கும் வாழ்க்கையில எதுதான் ரொம்ப தப்பான காரியம். நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு, நல்ல சந்தோஷமா இருந்தா அவனுக்கு மரணத்தை விட பெரிய துன்பம் இது அப்படின்னு கேட்டேன்னா புகழ் போயிட்டு அவன் எவ்வளவு புகழ் இருக்காரு அது போயிட்டு அவனுக்கு கெட்ட பேர் வந்து பார்த்தீங்களா, அதுதான் பகவான் சம்பாவி கஷ்டி மரணாதல் அப்படியே ஆயிரம் பகவான் சொல்லிட்டாரு. அர்ஜுனனை சொல்லும் பொழுது நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் வரலாம். நான் எங்கேயாவது விட்டு எடுத்து சாப்பிடுறேன், இந்த வயல் உட்காந்து இவ்வளவு கட்டமா வேண்டாம் போதும். ஏன்னா எல்லாரும் ஏதாமத்தே அச்சிதம்னு ராஜ்யம் போக அர்த்தம் யாருக்கு யார் சௌக்கியமா இருக்கிறதுக்காக நான் ராஜ்யங்களையும் போகங்களையும் சுகங்களையும் யாருக்கு வேணும் இந்த கருதிலா யுத்தத்துக்கு வந்துருக்கேன்னா அவன் என்னோட யுத்தம் பண்ண வந்துட்டான். பிராணம் ஜென்வா கதானிக்க அத்தனை பிராணங்களையும் மனங்களையும் எல்லாத்தையும் விட்டு பிராணத்தை விடுறதுக்கு ரெடியாக இதனால நான் என்ன யுத்தம் பண்ணுறேன். அது அதனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பார்க்கணும். இவாளை முன்னால பாக்கிறதுக்கு முன்னால எல்லாத்தையும் அழிச்சு விடணும். 100 கௌரவாலையும் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளவு கோபத்தோட குரோதத்தோட வந்த அர்ஜுனன் அந்த பகவான் வந்து பாத்தியாத ஒரு வாதத்தில் ஆரபாணர் என்ன எல்லாம் வீரா பலம் பேசுவாங்க. அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நீரே அர்ஜுனனே நான் பார்க்கணும்னு சேனையோ வயோர் மத்திய ரம்சாபயம் ஏற்றுட்டாங்க. 2 சேனைக்கும் நடுவில் வைங்க என்னோட சண்டை போடுறதுக்கு யாரு விரும்புறாளோ அவளை நான் பார்க்கணும், நான் யாரோட சண்டை போடணுமோ அவளை நான் பார்க்கணும். 2 நான் தான் பார்க்கணும். யார் என்னோட சண்டை போடுறதுக்கு வந்திருக்காளோ அவளை பார்க்கணும், நானும் யாரோட சண்டை போடலாங்கிறத நான் பார்க்கணும். அது தெரிஞ்சுதான் அதுக்காக வந்திருக்கு. அடிக்கிறது முன்னாடி பார்த்துட்டு அடிக்கணும். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, இதுன்னு அடிக்கத்தானே வந்திருக்கேன், அவளை கொல்லத்தானே வந்திருக்கேன், இல்ல நான் பார்த்து விட்டு சொல்றேன் கடைசியில் ஒருத்தரம் பார்த்துருந்தேன். ஏன் கேட்டா இருக்கணும் தெரியாது, யோசனை பண்ணி பார்க்கணும். என்னமோ ஏதோ கேட்டாங்க இல்ல, அதான் தெரிஞ்சுட்டார் போக. அப்படியே நீ பார்க்க போற, பார்த்ததுமே உன்னுடைய மனசு மாற போறது, பிரம்மம் உனக்கு வர போறது, நான் உபதேசப்பட போறேன். அதுக்கு உனக்கு உபயோகப்படுறதோ இல்லையே என் மக்களுக்கு உபயோகப்படும். வருஷத்துக்கு பாகவதத்தினா சார் எதை உபயோகப்பட்டதோ அவனால போயிட்டார். ஆனா யாருக்கு உபயோகப்படுறது? இந்தூர்ல இருக்கிற ஜனங்கள் பாகவதன் சொல்லி சொல்லி எவ்வளவு காரணம் பயங்கரமா பகவன்னாமாவை சொல்லி நம்ம விசாரணாவிட்டாங்க சொல்லட்டும். பகவன்னாமாவை சொல்றாங்க, பாகவதன் சொல்றாங்க எவ்வளவு காரணம் வந்தது? காரணம் என்னன்னு அது அதனுடைய அனுகிரகம். அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜான பந்த தீட்சை உள்ளூர நினைச்சு கதை இதெல்லாம் பாட்டி கேட்பேன். என்ன கரைக்கு ஒன்னும் புரியலேன்னு கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதுக்கப்புறம் அது ரசிக்கிற காலத்துல வேற எதுவுமே தூக்கியாது. அப்படின்ற பிரச்சனை தர்றேன். எத்தனைதான் ஆச்சார் அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னவா சொன்னார்? இதெல்லாம் இப்ப சொன்னேன்னு இது ஒரு ரிசர்ச். இந்த பகவான் சொல்லுதான ஆச்சாரியா சொன்னார் ஆன்சர். இது எந்த உபநிஷத்துல இருக்குன்னு பார்க்கணும். இல்லாத சொல்லல. ஏன் சொல்றது மரணாதரிச்சதே இது இப்படியே பகவத்கீதையில இருக்கு. அது அப்படியே சொல்லு. எப்படி சம்பாதித்த மரணாதரிகம் கிம் சூரியதோ பவதி லோகே சுகமா இருக்கணும்னா அதுக்கு என்ன சார் யாரு சுத்தி கனவான் பணம் சுகம் இருக்கும். சுகம் தான் கிடைக்கும். நிறைய நல்ல கார் வச்சுக்கலாம், ஏசி வச்சுக்கலாம், சுகபாதங்கள் 1000 வேக்காரால வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம், சுகமா ஆனந்தமா இருக்கலாம். ஆனா தலைவலி வச்சுதான் நீங்க தான் இருக்கணும். யாராவது வாங்கி போட சொல்லுங்க. உங்க பையனோ பொண்ணோ வாங்கி முடியுமா? யாராலையும் முடியாது. ரசிச்சா யாரும் சாப்பிடும்? நீங்க தான் சாப்பிடணும். வேற யாரும் பண்ண முடியுமா? முடியாது.
பணம் இருந்தா சுக சாதனங்களோட சுகமும் உண்டு. இது எங்க இருந்து தெரியுமா? நான் மைத்திரி அம்மாக்கு யாகவல்யர் சொல்லியிருக்கேன். யாகவல்யர் கல்யாணம் வரைக்கும் நினைச்சது அதுதான் ஆசை இருந்தது. வெள்ளத்துல அம்மா இதை சொல்ல, அம்மா இதை நான் கல்யாணம் வாங்கிறேன். அந்த சொன்னா கல்யாணம் வந்தது என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்? சுகமோ கர்மமோ அறம் பொருள் எது இருந்தாலும் உனக்கு உன்னோட சேர்ந்துதான் பங்கெடுக்கிறேன் சொல்லிடலாம். இப்ப இந்த காமங்கிறதானே சுகம். நீங்க சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற எந்த மனிதனுக்கு எந்த ஒரு செயல் வந்தாலும் ஒரு பிரவೃತ್ತಿ வந்தாலும் அது சுகத்துக்காகத்தானே. இது மனிதா நமக்கு சுகம் வருங்கிறதுக்கான அதுல ஈடுபடுறேன். நீங்க சன்னியாசம் வாங்கிக்கணும் ஈடுபடுறேன். அப்ப என்ன தெரியுது? சன்னியாசத்துல சுகம் இருக்குன்னு நான் என்னை வெள்ளம் பாடம் சொன்ன சொல்லாமலேயே ஸ்திரீகளுக்கு புரியும். அப்ப நீங்க எங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டா அது போல இது இருக்க வாழ்க்கை. அது இப்ப நான் சந்தர்ப்பம் வரும்போது ஒரு சார் பண்ணுவாங்க. பத்திரமா இருக்கும் ஸ்திரீகள். நான் சொல்லல ஸ்திரீனா மகிழ்ச்சி பட்டுத்துவம். அவளுக்கு ட்ரைனிங் இல்லாமலே எல்லாம் கைவிட்டாங்க காளிதாசன். அப்படி இருக்கிற காலத்துல பாடம் வேற இவரை சொல்லி கொடுத்துருக்க. இவன் என்ன கேட்டுட்டா உமக்கு சுகம் வருதுன்னு சொன்னேன். ஆமா. அப்ப அந்த சுகத்தை என்னோட பங்கிட்டு தானே சொன்னேன். ஆமா. அப்ப சன்னியாசியும் அழிச்சிட்டு போக உன்னையும் அழிச்சிட்டு போனா சன்னியாசம் பேரான ஆகாரி அழிச்சிட்டு போனா சன்னியாசம் பேரா நீங்க தானே சொன்னேன். வேற வழி இல்லை. என்ன சொல்றேன்? என் காசெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன்னா நான் எனக்கு வேண்டாம் சன்னியாசியானதும் காசுதான் வேண்டாம் எல்லாம் கொடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாம் விரும்பியது இந்த காசால் கிடைக்குமா? ஏனாகம் நாமிருதாசியாம் சீமகம் வேற உறுதியா. எனக்கு பட்சம் வேணும். அந்த பட்சம் இந்த காசுனால வருமானு கேட்டான். காசுனால மோட்சம் வரவே வராது. அதையும் வராது. அதனால சொல்ற தனத்தினால் சுக சாதனங்கள் எதை எல்லா உபகரணங்கள் சுக சாதனங்கள் எல்லாம் சௌக்கியமா எல்லாம் இந்த ஊர்ல அவ்வளவுதான். மோட்சத்துக்கு வழியே கிடையாது. அதான் சொன்னது கனவா சுக சாதனம். கனமதிக்கும் எதுதான் காசுன்னு தருவோம். நம்ம கேட்டதுன்னா அப்படியே 1000 ரூபாய் நோட்டுன்னா காசுன்னு சொல்லுவோம். சொல்றது காசுன்னா என்னன்னு எந்த சமயத்துல எது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா அது காசு. ரூபாய் இதுக்கு பார்த்தா இவைகள்லாம் காசு இல்ல. ஒரு காலத்துல பூமி தான் காசா இருந்தது. ஜமீன்தார் நிறைய பூமியை வாங்கி வைக்கிறதுதான் காசு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு நிறைய பூமி இருந்தா அது வம்பா போயிடுது. எப்பவுமே காசுத்தத்தை கொடுக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அதை விட்டு விட்டு பசுமாடுதான் காசுன்னு நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் எங்க 1000 பசுமாடு இருக்குன்னா எங்க 2000 பசுமாடு இருக்குன்னா ஓஹோ பசுமாடு வியாதி இருந்ததோ அது. அதுக்கப்புறம் என்னன்னா ரூபாய் நாம இதாவது இதுதான் இது இருந்தா காசுன்னா கொஞ்ச சமயத்துல தங்கம் தான் காசா வச்சிருந்தாங்க. பேங்க் கோல்டு தான் மாத்தி வச்சிருந்தா. அவ்வளவு இருக்கணும் கோல்டு பேக்கிங் இருக்கணும். நம்ம ஊர்ல அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து தங்கம் வாங்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு வாங்கின உலகத்துல இருக்கிற எல்லா தங்கமும் நம்ம நாட்டில் இருந்தா தான் நமக்கு திருப்தி வரும். தங்கம் வேலை பார்த்து ஏறிட்டே இருக்கு. இப்ப என்ன இன்னைக்கு 27,000 பறந்து போயிட்டான். இந்த மார்க்கோட பறந்து போயிட்டான். நாங்க நிறைய வாங்குவா. அந்த தங்கத்துல என்னதான் ஆனா தங்கம் என்ன யாருக்கும் தங்கம் என்னன்னு தெரியல. 916 கேள்விங்கிறான். ஏன் கேட்ட 916 போடுறீங்க 1000 போடப்படாதான்னு கேட்டாங்க. என்ன கணக்கு என்ன நம்பர் 915 போடுங்க 1000 போடுங்க உண்டா இருக்க வர அவனுக்கு தெரியும். அவன் சொல்லுவான் இதை வந்துருக்கான் கடைக்காரனை கேட்டேன் வேலையா இருக்கு. அவன் அப்படி சொல்றான். இதை நீங்க வாங்கினா விற்கிறப்ப அதே மாதிரி எடுத்து போயிருந்தா நம்ம விற்காதானே விற்கிறதுக்கு வந்து இல்ல தங்கத்துல ஆசை போகவே இல்லை விஷயம் இருக்கு. ஆகையா என்ன ஆச்சு இந்த தங்கம் கொஞ்ச நாளைக்கு பணமா இருந்தது. இப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்னு அது வந்து கடன் வாங்கக்கூடியதான தகுதி. உங்களுக்கு கடன் கொடுத்தானே இந்த பணக்காரன் விவகாரம் கையில வச்சிருந்தா எங்க வச்சுக்கிறது வீட்டுல வச்சுக்கிறதா வெளியில வச்சுக்கிறதா எப்ப கேட்டாலும்
ஸ்பெஷல் டிராயிங் வாங்கிக்கணும். யாரு யாராவது கடன் கொடுத்தா நிறைய கடன் யாரும் கிடைக்கிறது அவன் தான் தருவான். அதனால இது ஆச்சாரியால் அன்னைக்கே சொல்ல காசுங்கிற பணம்ங்கிறது மாறிட்டே இருக்குப்பா, சந்தர்ப்பத்துக்கு வேலை போல மாறும். ஆகையால் எந்த சமயத்துல எது உனக்கு விருப்பத்தை அளிக்கிறதோ அதுக்கு பணம் பெயர். காசுனால சுகம் வருதுன்னு சொல்ல எல்லா சுகங்களுக்கும் காரணம் எது? பீஜம். எது பீஜம்னா காரணம். மனுஷன் நிஜமாகவே சுகமா இருக்கணும்னா அவனுக்கு என்ன சார் வேணும்? நம்ம ஊர்ல காசுதான் சுக்கம்னு சொல்றேன். ஆனா காசு இருக்கவாட போய் கேளுங்க, சுத்தம் அது இல்லை. வயசாயிருக்கு, ஏதோ பொருள் வாங்கிட்டு வரணும்னா வேலைக்காரன் வச்சுட்டாலும் அவன் இஷ்டமான தான் கொண்டு வந்துடும். கொண்டு வரலாம், ஒண்ணும் இல்லை. ஆனா விவகாரம் என்ன செய்ய, அவன் இஷ்டமான கொண்டு அதுல உங்களுக்கு உடம்புல சக்தி இங்கே இருக்குங்களேன், அவன் சொன்ன வயசுதான் கேட்கணும். ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கோம். படுத்துட்டு இருக்க பேருல ஒரு நாட்கள் இல்லாம 2 நேரத்துல 2 நேரத்துல விட்டுருக்கா. எதை கேட்கணும்னா அரை மணி நேரம் அப்புறம் வரும். அதுவே ஆசிரியர் இருந்தா தீர்த்தம் சொல்ற ஓடி போனது கொடுப்பா. அதெல்லாம் முன்னா போய் சொல்லிருக்காங்க. லோகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? தம்பதிகளுக்குள்ள யார் ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தருக்காக அதுக்காக ஒரே இருக்க முடியுமா? அதுக்கு முடியாது. லோகத்துல உங்களுக்கு பாது இருக்கும், என்ன விவகாரம் ஒன்றும் சொல்ல முடியாது. பணமே சுகத்தை கொடுக்காது. ஒரு மனுஷனுக்கு எல்லா சுகங்களுக்கும் காரணம் என்ன யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஊர்ல இங்க இருக்கக்கூடியதான சுகம் இன்னொரு இடத்துல கிடையாது, இதனால கிடைக்காது. ரொம்ப மழை கொட்டோன்னு கொட்டுறது நான் கொட்டாதான் நான் ஆஃப் பண்ணுங்கிறேன். சரிங்களா? ஏசியே இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குறைப்பதா இருக்குங்கிறேன். வெயில் காலத்துல ஒரு காலத்துல கொட்டாயில இருக்கும். நம்மலாம் இந்த வாரத்தை கொட்டாயில கீழே உட்கார்ந்து இருக்கோம். அப்பப்ப மழை காலத்துல பூச்சியே வரும், அதுக்கும் சைக்கிள் இருந்தோம். பகவான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இப்படி கொடுத்துருக்க. எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு வயசாயிருக்குன்னு சேரை கொடுத்துருக்கா, ஏசி ரூமும் கொடுத்துருக்கா, இல்லாம கொடுத்துருக்கா. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஏசி ஜாஸ்தியா இருக்கு கவலைப்படுறது, ஒரு நாளைக்கு போடல கவலைப்படுறது. அப்ப ஒரே பொருள் ஒரு சமயத்துல சுகத்தை கொடுக்கும், ஒரு சமயத்துல துன்பத்தை கொடுக்கிறது. ஆனா எப்பொழுதும் மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இருந்தார் இதுக்கு புண்ணியம் இல்ல. எந்த ஊருக்கு போனாலும் சுகத்தை நீங்க அமெரிக்காவுக்கு போங்க, வேற எங்கே போங்க, பக லோகத்துக்கு போங்க சார், புண்ணியம்னு ஒண்ணு இருக்கணும். போனாலும் அந்த துக்கம் புண்ணியம்னு இருந்தா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்போ இருக்கலாம். ஆகையா சர்வசுகானாம் தீனம் கிம் புண்ணியம் துக்கம் அப்படி புண்ணியம் சொன்ன மனிதனுக்கு துன்பம் எங்க வருதுன்னு நீர் பண்ணின பக்கத்துல இருந்து இது நமக்கே தெரியும். ஐஸ்வர்யம் யாருக்கு தான் ஐஸ்வர்யம் வரும்? சங்கரம் அந்த பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு பில்லத்தை வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க போதும். கம்முன்னு சொன்ன மாதிரியே மகாவிஷ்ணு பாதத்துல ஒரு துளசி அமைச்சாலும் போதும். திருத்துலாப துளசி அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த பில்லத்தை ஒரே ஒரு வெள்ளத்தை வச்சு ஒரு சிறிது ஜலத்தை போட ஒரு நமஸ்காரம் பண்ணத போறோம். பரமேஸ்வரனுக்கு ஆசு போட்டின்னு பக்தியோட அதை பண்ணினா போறோம். ஏன்னா அஷ்டைஸ்வரியங்களும் கொடுக்கணும். எஸ்வாரே மத மாதங்கா கொளுத்த யானைகள் தான் நிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தாங்க. எஸ்வாரே மத மாதங்கா வாயுவேகா சுரங்கமா சிவபுராணத்துல வரும். வாயுவேகா சுரங்கமா காத்து மாதிரி வேகமா பறக்கக்கூடியதான குதிரைகள் கட்டியிருக்காங்க. ஊர்மேந்து வருறான ஆரியா சிரிச்சுட்டு சந்தோஷம் இருக்கக்கூடியதான வெண்மணிகள் இருக்கலாம். ஜன்மாந்தர சிவாட்சண பலம். அந்த ஜன்மாந்தரத்துல சிவன் தலையில ஒரு பில்வத்தை வச்சாங்க. மகாவிஷ்ணு பாடத்துல ஒரு துளசி வச்சாங்க. ஐஸ்வர்யத்தை கொட்டி கூட்டுறாங்க. அந்த பக்தியா நம்ம பண்ணல பாக்கிற மனுஷனுக்கு ஐஸ்வர்யமானுன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இங்க போகணும் அங்கே போகணும். இந்த பிரயத்னம் இருக்கணும். பிரயத்னத்தோட அதாவது அனுகிரகம் இருக்கணும். வெல்லுமா வரும். ஆனா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. இப்ப வச்சாதான் கொடுப்பேன், அப்ப சின்ன வயதுல வச்சாதான் கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வர்றேன். இப்பவும் நீங்க ஒரு பிஸ்வத்தை வாங்கி சொல்லி பூஜை பண்ணுங்க. சிவனுக்கு பரமேஸ்வரனுக்கு மகாவிஷ்ணுக்கு துளசினால பூஜை பண்ணுங்க. அம்பாளுக்கு அரளி புஷ்பத்தினால பூஜை பண்ணுங்க. ஐஸ்வர்யத்தை கொடுப்பாங்க. ஐஸ்வர்யம்
வாழ்க்கையில யார் சார் நல்லா உயர்றான் அப்படின்னு கேட்டா ரெண்டு சொல்லுவா. காது நிறைய இருக்கிறோம் எந்த நிலைக்கு வருமா, இன்னும் என்னடா நல்லா எல்லாரையும் சேவை பண்ணக்கூடிய மலை நிலைக்கு மேல் நிலைக்கு வரும். அவளை போட்டு இவாளை போட்டு புள்ளிங்க வாயிடுச்சு ஏதோ பண்ணி அப்படி வந்து தெரிஞ்சவாதான் முடியும், மற்றவாழ முடியாது அப்படிங்கிற லோகத்தை நான் ஆச்சாரியா சொல்றேன். வினயத்தோட இருக்கணும். நம்ம நிறைய படிப்போ ஏதோ புகழோ இது சம்பாதிச்சாலும் கர்வம் இல்லாம இருந்தேன்னா அவனுக்கு நிச்சயமா வளர்ப்பான். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜபம் குறைகிறதோ அந்த அளவுக்கு நீங்க நோக்கி வருது. கர்வத்தோட இருக்கணும். கர்வம் இருந்தால் பாடி கலகனம் முதிர்த்த எவ்வளவு உயர்ந்ததான் நிலைக்குனாலும் விழுந்துருவா. நினைச்சுக்கணும், நம்ம எந்த துறையில முன்னுக்கு வந்தாலும் நமக்கு முன்னுக்கு வந்ததற்கு காரணம் குரு பிரசாதம், அவருடைய அனுகிரகம். அந்த இடத்துல இருந்தால் சேமமா அழுது யாரு நம்பப்படாது, உலகத்துல யாரும் நம்பப்படாது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அது சம்சாஸ்வது பொய் சொல்றவன நம்பாது. சாதாரணமான லோகத்துல குடிக்கிறவன நம்பப்படாதுப்பா, இதெல்லாம் லோகத்துல இருக்கு. ஆனா என்னன்னா பொய் சொல்றவன நம்பவே கூடாது. அதனால என்ன அர்த்தம்னா நீங்க என்னைக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் ஒரு தடவை சொன்னால் இது மேல எண்ணிக்கை நம்ப மாட்டாங்க. மனுஷன் எப்படி நேர்த்திக்கு வந்தாம இருக்கிறது. எங்க ஒரு தடவை பொய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டு சொல்லலாம், பொய் சொல்லக்கூடாது. அடுத்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பொய் சொன்னாலும் பரவாயில்லைங்கிறா, அது கூட ஏதாவது சந்தர்ப்பம் வச்சிருந்தார். கர்மத்தை காப்பாற்றுவதற்காக விடமா பரவாயில்லை. சூத்திரங்கள் தான் எழுதினார், அது வியாக்கியானம் எழுதும். நாடு எப்படி இருக்கு தெரியுமோ, எல்லாரும் திருநாளும் பௌத்தாலும் இருந்தார். வேதத்துக்கு யாராவது வேதம் படித்தாலும் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னாலும் அடிக்கக்கூடியதான சந்தர்ப்பம் உண்டு. என்ன பண்றது? இந்த வேதத்துக்கு அர்த்தம் என்னங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இருக்கக்கூடியதான கிரந்தங்கள்லாம் அழிச்சுடாவா, அழிச்சுட்டு அவா கிரந்தங்கள் தான் படிக்கணும்னு வச்சுட்டார். ஸ்கூல்ல என்ன இது அவா கிரந்தம் தான் படிக்கணும் அப்படி இன்னைக்கு புதுசா வந்ததில்லை, அன்னைக்கே வந்தது விவகாரம் முழுக்க. எங்க வச்சாலும் முதல்ல குழந்தைகளுடைய மனத்தை கெடுக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். ஏன் ராமாயண பாரதாதிகள் படிச்சா என்ன போச்சு? ஆக்சுவலா உங்களுக்கு வேண்டியது என்ன? ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்? ஆகாஷ்ஞானம் வரும். என்ன எப்படி வைக்கணும், எப்படி தன் மனசுல இருக்கிற எண்ணங்களை எடுத்து சொல்லணும்னு சொல்ற அவ்வளவுதான் வேணுமே தவிர வேற ஒன்றும் வேண்டியது. படிப்புக்கு விஷயம் அவ்வளவுதான். கணக்கு கொஞ்சம் வேணும். எதுக்காக? கணக்கு இருந்தாலும் வாழ்க்கையில எல்லாத்தையும் முன்னுக்கு வர முடியும். இதுக்காக ஏதோ இருக்கிறத கருத்து இதை படிக்கணும் அதை படிக்கணும், இது சொல்லப்படாது அது சொல்லப்படாது, விவகாரங்கள் முழுக்க சொல்லிட்டு இருக்க. நமக்கு அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். இந்த விவகாரம் இதெல்லாம் படிக்கணும், இதை படிக்கப்படாதுங்கிறத பயனாளியே வந்துருச்சு. அப்ப அவர் என்ன பண்ணினார், இந்த ஊர்ல இருந்தா ஒண்ணுமே நடக்க அப்படின்னு நான் சொல்ல காட்ட ஒளிப்பட்டார். புத்தகங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப டேப்லெட் வச்சுருக்கேன், அது 1000 புத்தகம் போட்டு வச்சுக்கணும். இன்னும் செல்போன்லயே புத்தகம் போட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு என்ன மாநில தேசத்துல எல்லாமோ வந்தாரு. அவன் ஒண்ணும் கிடையாது. அத்தனையும் அவருடைய தாய் இருந்தார். அதை என்ன பண்ணின, காட்டுக்கு போய் ஒரு வேடனா தேசம் பட்டு அத்தனோட ஜென்ம சூத்திரத்திலும் வியாக்கியானம் பண்ணினார். இப்ப நம்ம படிக்கக்கூடியதான சாட்சி சபரஸ்வாமி. அவர் எழுதின சாட்சியத்துக்கு சபரஸ்வாமி பேர் தெரியல, எல்லாம் பேரை எழுதிக்கிறார். சபரம்னா வேடம் அர்த்தம். வேடம் அத்தனைக்கும் வியாக்கியானம் பண்ணினார். பழைய வியாக்கியானங்கள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு மீமாம்சா சூத்திரங்கள் வியாக்கியானம் அவர் எழுதின வியாக்கியானம் சபரஸ்வாமி சாட்சியம். அதற்கு பின்னால் சுப்பிரமணிய சுவாமி அவராக எடுத்தது. அதுக்கப்புறம் அவர் சந்திர வார்த்தைகள் ஸ்லோக வார்த்தைகள் சுக்தி வியாக்கியானங்கள்லாம் எழுதினார். அது பிரமாணமா இருக்க லோகத்துல படிச்சிருக்கோம். ஆனா சபரஸ்வாமி வியாக்கியானம் தான் அவ்வளவு வசதியாக இருக்கு. எப்படி பிரம்மசூத்திரங்களுக்கு பகவத்பாதாரிய வியாக்கியானம் படிக்கிறோமோ சூத்திர பாஷ்யம், அப்படி சபர பாஷ்யம் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இவள் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கா
நீங்க யாருன்னா நான் தவறும் வேலைன்னு சொன்னாங்க புரியலவா? கர்மத்தை காப்பாற்றுவதற்காக அது ஒரு சுத்திரவசரியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஏதோ ஒண்ணு ரெண்டு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள போகிறோம், நமக்கு கமிஷன் கொடுத்திருக்காரு ஒரு ரெண்டு சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. வேற வழி இல்லைங்கிறத சொல்லிக்கலாம். அபியாபாவம் கர்மம்னா என்னது சார்? கர்மம்னா என்னமோ ஏதோ சொல்லிருக்கணும், ஒன்னும் புரியல. கர்மமா ஒண்ணும் கவலைப்படாதீங்களா? நம்ம ஊர் நம்ம முன்னோர்கள் எதை தர்மம்னு சொன்னாலும் அது பண்ணினாலே கொடுக்கணும். நம்ம ஆத்துல எது வழக்கமா இருக்கணும் அது பண்ணணும், எது சாஸ்திரங்கள் சொல்றதோ அதையும் பண்ணணும். இதை பண்ணிட்டு அவ பண்ணினது தர்மம், அவ பண்ணாத பண்ணாலும் சாஸ்திரம் வழக்கம் கிடையாது, இல்லாத பொது வழக்கம் கிடையாது. இப்படி வழக்கம் இல்லைன்னு சொல்லி எதெல்லாம் காசு செலவாதோ அதெல்லாம் வழக்கம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஜனங்கள்னா அப்படின்னு சொல்லப்படாது. நல்லதா இருந்ததுன்னா சாஸ்திரம் சொன்னா அது பண்ணணும். ஆனா பெரிய சொல்ல ராமாயணம் பாகவதம் பத்து நீமா வாசிக்கிறோம் நியாயம் இல்லை. இங்க வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னா எதிர்படாது. ஆக நம்ம முன்னோர்கள் எதை பாசல போனாலோ அதை அப்படியே கோதர்மோ அபிமத சாது பலம் கிம். சாதுக்கு பலம் என்ன? தெய்வம். என்னமோ நினைச்சிருக்கிறோம், பகவான் கைவிட மாட்டார். பகவான் நீங்க நினைச்சோன்னா அந்த சந்தர்ப்பத்துல பகவான் உங்களுக்கு சரியான புத்தியை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். சாது பலம் கிம் தெய்வம் சாது. என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி கேட்கணும். சாதுனா என்ன சார்? சாதுனா காக்காயத்தை கட்டிட்டு ரோட்ல சுத்திட்டு இருப்பாரு, அவர் தான் சாது. அந்த சாது இல்லைங்க. நிஜமான சாது யாருன்னா சர்வதா துஷ்டா, இருக்கிறதோட சந்தோஷமா இருக்கான் பார்த்தா. இது வேணும் அது வேணும், அது அவ போட்டு இருக்கா, இது அதுக்கு இருக்கா, இது எனக்கு வேணும்னு நினைக்கிறவன் சாது இல்ல. இருக்கிறதோட போறோம், நம்ம பகவான தியானம் பண்ணோம், நல்ல வழியில இருப்போம் அப்படிங்கிறது. தெய்வம்னு சொன்னா பகவான் அர்த்தம் இல்ல. தெய்வம்னா என்ன? நமக்கு அந்த சமயத்துக்கு குட் லக்குங்கிறீங்களா? அந்த காலத்தாக்கு சரியா வந்து லக்கியா போயிட்டே இருக்குல்ல. லக்கு என்னது? நீங்க ஜன்மாந்திரம் பண்ணிருந்தா நல்ல செயல், அதான். அதனால நம்ம லக்கில் ஏற்பாடு பண்றோம். ரொம்ப பேர் அப்படி இல்ல. நிஜமாக நீங்க வாழ்த்துட்டே இருக்கணும். இப்ப வாழ்த்தோம்னா ஒரு நாளைக்கு உபயோகப்படும். அதான் எப்படி யாருக்கு புண்ணியம் உண்டோ, யாரு ஒழுங்கா நல்ல வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, சாதுக்களை விட எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். பண்ணிட்டே இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணுவான். அதனால பண்ணும்போது மேலும் மேலும் நல்ல காரியம் ஆயால் அப்படி இருக்கணும் சொன்ன. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கிரகஸ்தாலா இருக்கணும். தீவிர மனுஷன் சந்தோஷமா இருக்கா என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும். வீட்டுல எவ்வளவு காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு மனுஷன் நிஜமாவே சந்தோஷமா இருக்கணுமே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்க வர நமக்கெல்லாம் அந்த ஆசையா தான் இருக்கு. அடுத்த சனிக்கிழமை பார்க்கணும்.